இப்போ நண்டு ரெசிபிங்க 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் பேசிஸில், அதாவது சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடாம சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு மாதிரி தான். அதனால் இது வந்து ஸ்பைசஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மிளகு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 2வது சோம்பு, இப்போ 3வது சீரகம். இப்போ இது வந்து 1.25 கிலோ நண்டுங்க. ஆனால் அந்த ஓடெல்லாம் எடுத்து, பெருசாக ஓடெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா க்ளீன் பண்ணால் 1.25 கிலோ தான் வரும். வாங்கினது 1.25 கிலோ, க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக 1.25 கிலோ தான் வரும். அப்போ மிளகு, சீரகம், சோம்பு, இப்போ ஒரு பல்லாரி போட்டிருக்குறோம், 2 தக்காளி போட்டிருக்கோம். போடுற பொருள்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அளவுக்கு மாற்றிக்கங்க. இது வந்து வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா உட்காந்து பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான். நாங்கள் அந்த காலத்துலலாம் அப்படி தாங்க எடுத்துக்கிட்டு மாடிக்கு போய் உட்காந்துட்டு ஈவினிங் உட்காந்து நல்லா ரசித்து சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பிட்டது போக மீதி இருந்ததை தூக்கிட்டு மாடி போயிடும். இப்போ ஒரு பல்லாரி போட்டிருக்கு, 2 தக்காளி போட்டிருக்குறோம். இப்போ அடுத்தது மஞ்சள் தூளுங்க. இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான், கடையில் வாங்கினதில்லை. இது வந்து வறுவலுக்கு நீங்கள் பொடி வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லை குழம்புக்கு அரைச்சி வச்சுப்போம்ல, கலந்து அரைச்சது அந்த பொடி போட்டாலும் சரி தான். இப்போ இதுக்கு காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ போட்டுக்கோங்க. கல் உப்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சிங்க. குக்கரில் தான் இன்றைக்கி வைக்கிறோம், ஏன்னா 2 விசில் வச்சுட்டு அப்புறம் பாத்திரத்தில் நம்ம வடை சட்டியில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலாவையும் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்குங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேலே இருக்கிற இந்த மசாலாவை வேணால் நீங்கள் எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மாவே அப்படியே சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் இது நல்லா வடை சட்டியில் மாற்றி திரும்ப செஞ்சாச்சுங்க. அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.